கண்கள் மூடும் வேளையில் உன்முகம் பார்க்கிறேன். அன்று சொன்ன வார்த்தையை இன்னமும் கேட்கிறேன். என்னிடத்தில் இல்லையே எண்ணம் யாவுமே உன்னிடத்தில் தானடி ஜென்மம் ஏழுமே. கைகள் கோர்த்து காற்று வாங்கி சென்ற நேரமும் காதல் சொல்லி மௌனமாக நின்ற நேரமும் உன்னால் மறக்க முடிந்தது. என்னால் அது முடியுமா? உன்னால் மறக்க முடிந்தது. என்னால் அது முடியுமா? சின்ன சின்ன ஊடலும் செல்லமாய் போர்களும் இங்கும் அங்கும் தேடினேன். இல்லையே கால் தடம். காதல் வந்த காரணம் சொன்ன முல்லையே. பிரிவு தந்த காரணம் சொல்லவில்லையே. பார்த்து பார்த்து கண்ணில் நின்ற காட்சியாவையும் சேர்த்து வைத்து உந்தன் காதல் சொன்ன நாட்களும் ஏன் இந்த மௌனம் என்னை கொல்கிறதே கொல்கிறதே. என்னடா ஏதோ யோசனையிலே வர? எல்லாம் அந்த பிள்ளைய பற்றி தாம்மா. எந்த பிள்ளைய பத்தி? அதான் அந்த கவிதா பற்றி தான். அவன் மாமனோட சுயரூபம் தெரியாமல் அவன் மேலே உயிராக இருக்கு. அதை நினச்சாதாம்மா ரொம்ப கவலையாக இருக்கு. நம்ம என்னடா செய்ய முடியும்? எல்லாம் அந்த பிள்ளையோட தலையெழுத்து. விடியா நம்ம பழப்பு தலைப்பை பார்ப்போம். ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்கிறேன்ல. பாவி பையன் பச்சை மண்ணு கூட பார்க்காம கண்ணு மண்ணு திறமை போட்டு அடிச்சிருக்கான். அவன் கையில புத்து முளைக்க அவன் நாசமா போவ. கூப்பிடுங்க இருந்தாலும் வெளியே. டைமா என்ன வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்கவ? எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசு. எதுக்கு கத்துறனா? கூப்பிடுங்க அவன வெளியே. நான் கூப்பிடுங்கற மாதிரி நான் வார்த்தை கேட்டு வரேன். உள்ள வாடி. உள்ள வா. விடுமா. உள்ள வான்றல. ஒண்ணா ரெண்டா செஞ்சிருக்காவ. எவ்வளவு அட்டோடி பண்ணி இருக்க? எதை கத்திட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? கூப்பிடுங்க அந்தால. இதுக்கு மேல எதையும் மறைக்க முடியாது. ஊரை குட்டி எல்லாத்தையும் சொல்லி விடுறேன். அவர் இல்ல. என்ன பிரச்சனை உனக்கு? என்கிட்ட சொல்லு. இந்த பிள்ளைக்காக இத்தனை நாள் உசுரோட இருந்தனோ அந்த பிள்ளை உசுருக்கு ஆபத்துங்க பாரு. இனிமே நான் மறைச்சு புண்ணியமே இல்ல. என்ன சொல்ற? அந்த கவிதா பிள்ளைய தொட்டு காப்பாத்தினதுக்கே ஊருக்குள்ள எத்தனை பேரை கை கால் வெட்டியிருக்கேன் தெரியுமா? நீ இப்படி தாலி அறுத்துட்டு நிக்கிறதுக்கும் இந்த வீட்டு பொண்ணு அனாதையா இருக்கிறதுக்கும் யாரு காரணம் தெரியுமா? நீங்க நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அந்த பாவி முத்துராசுதான். உன் புருஷனும் கவிதாவோட அம்மா அப்பா பண்ணி கார்ல போய் ஆக்சிடென்ட் ஆகல. இந்த படுபாவி தான் லாரி ஏத்தி கொண்டுட்டா. இது கண்ணால பார்த்த சாட்சி ஒருத்தன் தான். அவனை பஞ்சாயத்துல வந்து சொல்லிட
இத்தனையும் செஞ்சது இந்த வீட்டு பொண்ணை தான் மயனுக்கு கட்டி வச்சு எல்லா சொத்தையும் தானே அனுபவிக்கணும்னு தான். இது உங்களுக்கு ஒன்றும் தெரியாம இருக்கல, ஆனா ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் தெரிஞ்ச ஏன் எழுத்து கேட்காம இருக்காங்க தெரியுமா? எல்லாம் இந்த கொலைக்கார பாவி ஏதாச்சும் பண்ணிடுவான்னு பயந்துதேன். ஏன்னா எழுத்து பேசின ஒரே காரணத்துக்காக தான் பொண்டாட்டியவே கொலை பண்ணவன். கொலைகார பாவி, உன்னை எவ்வளவு நல்லவன் நினைச்சு எங்க வாழ்க்கைய நாசமாக்கிட்டியடா. நீ நல்ல சாவே சாக மாட்டடா. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? டேய் பூட்டா கதவை. இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்ன வேண்டாம், நம்ம ஊர் முத்துராஸ் ஐயா மகன் சிங்கராசுக்கும் பண்ணையார் ஐயா மக கவிதாவுக்கும் நாளை காலையில் நம்ம ஊர் கோயில வச்சு ஊர் பெரியவங்க மத்தியில கல்யாணமா போய். டேய் இப்படி உம்முண்டே இருந்தா எப்படிடா? ஏதாச்சும் யோசிங்க. இப்ப உடனே செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? முதல்ல கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும். நான் முதல்ல கவிதா வீட்டுக்கு போய் அங்க நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணலாம். சரியா? நான் வரேன். டேய் முத்துராஜ் ஏய்த்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நீயும் கவிதா ஒன்னா சேரனா அதுக்கு ஒரே வழி என்னடா? போலீஸ் ஸ்டேஷன் போகிறது தான். வெண்பாண்டி அவனை நீ பார்த்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு வந்தோம்? சரி சரி, அவங்ககிட்ட போய் கேட்டு வந்துடலாம். இப்படி தண்ணி போதேன், ட்ரெஸ் எல்லாம் நெஞ்சிருவேன். சரி வீட்டில் போய் மாற்றிக்கலாம். எதுக்கும் குச்சி வச்சு ஆழத்தை பார்த்துட்டு அப்பமா இறங்கும். பரவாயில்லையே, சமாளிச்சு. என்ன கவிதாவுக்கு என்னாச்சு? கவிதாவா? கவிதாக்கு என்னாச்சு? ஹாய். இவனுக்கு என்னாச்சு? வணக்கம்யா. வணக்கம்ப்பா. என்னப்பா அந்த வேலை பார்த்து கோர்ட்டு கூட்டு போயிரியா? கூட்டு போயிடுறேங்க. கவனமா. என்ன அதுல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நமக்கு தான் சிக்கல். ஆமாங்க. ஐயா புரியுதா? வணக்கம்யா. என்னப்பா ஐயா பாவனையா உள்ள இருக்காரு போ. எங்க வச்சு இந்த செவிட்டு மிஷினை காணுமே? இங்க தானே வச்சோம், எங்க போச்சு? இந்த நேரத்துல எவனா வரா? என்னய்யா? ஐயா வணக்கம்யா. என்ன ஒரு புகார் கொடுக்கணும் ஐயா. என்னது? முத்துராஜ் கவிதாவை கடத்துன்னு என்னது? போயிட்டாங்க. முனியாண்டி மோட்டர் தூக்கிட்டு போயிட்டானா? என்னாச்சு இந்த ஆளுக்கு? எப்படியும் பிடிச்சிடலாம். முத்துராஜ் கவிதாவை கடத்துன்னு போயிட்டாயா? ஒன்னும் கவலைப்படாத, இது மாதிரி ஊருக்குள்ள நிறைய மோட்டர் காணாம போயிருக்கு. 2 நாள்ல கண்டுபிடிச்சு போடுவான். நம்ம ஒன்று சொன்ன இந்த ஆளு ஒன்று சொல்றான். ஒன்றுனா போலீஸ் வேலை இருக்காங்க பாரு, விளங்குனா வர்றான். இப்படித்தான் தம்பி, நம்மள வர ஆள் பூரா பாராட்டிக்கிட்டே இருக்கு தம்பி. ஆமா கிழிச்சாங்க ஓட டுபாக்கோரு எச்ச போருக்கு அவன்கிட்ட வந்து சொன்னான் பாரு. பாத்தேல, இவன மாதிரி ஆளுகளுக்கு கூட என் அருமை தெரியுது, இந்த எஸ்ஐக்கு தெரிய மாட்டேதியா? ஆப்படிச்சிட்டு போறேன், அருமை தெரியுதாம்ல. என்ன கவிதா, நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம், மூஞ்சி ஏன் இப்படி உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துருக்க? வா வெளியில போய் மனசார பேசலாம் வா. ஏய் கூப்பிடுறால போ. வா கவிதா, திரியேன் திரிக்க மாட்டேன்ற. டேய் சிங்கராசு, பா வெளியே எங்கேயும் போனா வீட்டுக்குள்ளே சுத்தணும். சரிப்பா, வா கவிதா. டேய் என் மகன் கல்யாணம் முடியற வரைக்கும் அந்த 4 பேர் எங்கேயும் வெளியே தெரியக்கூடாது. போங்கடா, போய் அவங்க எங்க இருந்தாலும் தூக்குங்கடா. சரிங்க. சரிங்கயா.
என்னங்கடா மொட்டை வெயில ரெஸ்ட் எடுக்கிறீங்க? உங்களை எங்கிட்டலாம் தேடுறது? நாளைக்கு எனக்கும் கவிதாக்கு கல்யாணம். வந்து நல்லா சாப்பிட்டுட்டு எங்களை வாழ்த்துட்டு போங்க. உங்க கோவத்தை பார்த்தா இங்கேயே கொலை பண்ணணும்னு தோணுமே. அதான்டா இப்ப நடக்க போகுது. உனெல்லாம் நிறுத்துங்கடா. புசுக்குன்னா கோவம் மட்டும் வருது. உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்கீங்களாடா ஃப்ரெண்டுக்காக? என்ன கொல்ல துடிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு காதலை சேர்க்க முடியலடா. இப்படி ஏதாவது கேள்வி கேட்டா உடனே தலையை குனிஞ்சிருங்க. கவிதா, என்ன வேணும்னா நீங்க லூசுன்னு நினைக்கலாம். ஆனா மத்தவங்க மனசை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு கீழ்த்தரமானவன் இல்ல. கவிதா மனசுல என்ன இருக்குன்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். என் கவிதா எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். அது உன்னால மட்டும்தான் முடியும். இந்த நிலைமையில மட்டும் எங்க அப்பங்கள்ல பட்டா உங்க 2 பேரையும் அதே இடத்துல கொளுத்தி எரிச்சிருவாரு. எங்க அப்பனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. வினோத், கொஞ்சம் நில்ல. என் கவிதாவுக்கு உப்பு முட்டைனா ரொம்ப இஷ்டம். உனக்கு உப்பு முட்டை தூக்க தெரியுமா? நீ அழுகாத கவிதா. என் கவிதா எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். அப்பா, காரியத்துக்கு உன்னை கொல்லாத போறா. டேய், புடிச்சு ஒருத்தரை விடாம தூக்குங்கடா. பாத்தீங்களா, அவன் லூஸா இருந்தாலும் அவனுக்கும் மனசு இருக்குன்னு புரிய வச்சிட்டான்ல. சரி சரி, நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கவிதா வினோத்தோட உசுருக்கு ஆபத்து. நம்ம உசுரை கொடுத்தாவது அவங்கள ஒன்று சேர்த்து வைக்கணும். ஏய், ஃபர்ஸ்ட் தாலியை கட்டுறா, எவனா சந்திப்போம். சரி, எந்த கோயில போய் தாலி கட்டுறது? அதான் 5 கோயில் இருக்குல்லடா, ஏதாவது ஒரு கோயில வச்சு தாலியை கட்ட சொல்லிடுவோம்.